எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த சீரீஸ் எப்படி ஓரளவுக்கு விறுவிறுப்பாக போதா இல்லை ரொம்ப போரிங்காக இருக்கா? உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி கதையில் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண பார்க்குறேன். சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளவா விழுந்துருச்சு. உடம்பே டயர்டா இருக்கு. என்ன இது, நைட்ல இப்படி தூங்கிட்டோமோ? ஐயோ, இவன் வேற இப்படி கட்டி பிடிச்சிருக்கானே. யாருன்னா பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஆனா ஃபர்ஸ்ட் உன்னை பார்க்கும்போது நீ ரொம்ப தப்பான பையன் நினைச்சேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீ நல்ல பையனா இருக்க மாதிரி தான் தெரியுது. சரி சரி, இப்படி என்று நம்ம பேசிட்டு இருந்தா யாருன்னா வந்துருவாங்க, பார்த்தா பிரச்சனை ஆயிடும். கிளம்பி போறது தான் நல்லது. இவன் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கான்? எவ்வளோ அழகா தூங்குறீங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. பாரு பாரு, எவ்வளோ நேரம் பார்க்க தோணுதோ பாரு. லேடி எம்டன் மட்டும் வந்து பார்த்தாங்க, அவ்வளோதான். ஸ்பெஷல் சாப்பாடுலாம் கிடையாது, நம்ம தான் சாப்பாடே. என்னடி இப்படி சொல்ற? ஆமா பின்ன, நீ ஏறி அவன் மடியில் உட்காந்துப்ப, அதை அவங்க பார்த்தாங்கன்னா உங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவாங்களோ. இறந்து வாரி டைம் ஆகுது. என்ன சொல்றீங்களே மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் பெட்ஷீட்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி சரி விடு, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. வா நம்ம உள்ள போலாம், டைம் ஆகுது. யாருன்னா பார்த்தா பிரச்சனை ஆயிடும். ஆமா, ஆனா இப்படி தூங்குறாங்களே, என்ன பண்றது? ஒரு சைடு படி, நான் ஒரு சைடு படிக்கிறேன். அங்க பிரவீன் பத்துட்டு இருக்காங்க, அவங்க கூட பெட்ஷீட்டை படுக்க வச்சுட்டு நம்ம போயிடலாம். அவங்க எப்போ எழுதுக்கிறாங்களோ எழுந்து வரட்டும். இதுவும் நல்ல ஐடியா தான். வா. பார்த்து பார்த்து, வாய் முடிக்கிட்டு சும்மா இருட்டி. பார்த்து பார்த்துனா அப்படியே வால் தொட்டாலே கரைஞ்சிருவாரா? பிடிச்சி தானே படுக்க வைக்கிறேன். இல்லடி, பார்த்துன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி வாடி, டைம் ஆகுது, நம்ம போவோம். யாருன்னா வந்துட போகிறாங்க. ஏய் குளிர்து, நல்லா டைட்டாக கட்டிப்பி. இது போதுமா? தெலுக்குட்டி என்ன? ஏய் ரொம்ப குளிர்து, ஒரே ஒரு கிஸ் கூட. தரேன். இது இப்போ நான் கொடுக்குறேன். டேய் டேய், நீ என்னடா பண்றீங்க? பைத்தியம், அதை நான் கேட்கணும்டா. நானும் கவிதாவை தானே இங்க பேசிட்டு படுத்துட்டு இருந்தோம். நீ எப்ப நான் உள்ள வந்த? ஐயோ கருமச்சி, நீ ஏடா எனக்கு கிஸ் பண்ண? டேய் நீ தான் கேட்ட, நான் என்ன கனவா கண்ட நீ வந்து என் பக்கத்துல படுத்துட்டு பண்ண? நான் கவிதா தான் கேட்கறான்னு கொடுத்தேன். சீ ஓச்சி, நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. முதல்ல எழுந்து போடா எங்கிட்ட. நான் தான் ஃபர்ஸ்ட் ஏதோ தெரியாம கொடுத்தேன், 2வது தடவை நீ ஏன்டா கொடுத்த? ஆமாண்டா, எனக்கு ஆசை உனக்கு கொடுக்கணும்னு. எழுந்து போடா முதல்ல. ஓ ஃபர்ஸ்ட் நான் படுத்திருந்த இடம் தான் மேன் இது. நீ தான் அங்கேருந்து இங்கே வந்திருக்க, தப்பு இல்லை உன் மேலதான். வந்து நீ என்ன திட்டாத. ஓச்சி, நினைச்சாலே சீனா ஏன்டா நினைக்கிறாதையே, மறந்து தொலைடா. மறக்கிற காரியமாடா நீ பண்ணியிருக்க. முதல்ல நீ பக்கத்துல இருந்து தள்ளி போ. ஆமா, எனக்கு ஆசை இவர் பக்கத்துல வந்து இவரை கட்டி பிடிச்சி முட்டை கொடுக்கணும். போடா. ஐயோ, காலையிலே ஒரு கன்றாவி நடந்துச்சு. இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்னு தெரியலையே. ஐயோ, கண்ணை முன்னாலே கண்ணு இருக்கு, அதான வருது. கர்மம், யார் என்னன்னு கூட பார்க்காம வச்சு. என்னாச்சு இவனுங்க 2 பேருக்கும்? காலையில இருந்தே இவனுங்க 2 பேரும் சரியில்லையே. கவின், என்னடா என்னடா பிரச்சனை உங்க 2 பேருக்கும்? நீ என்னமோ காலில இருந்து கோபமா இருக்க, அவன் என்னமோ மந்திரிச்சு விட்ட மாதிரி சுத்திட்டு இருக்கான். என்னாச்சு? ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, விட்டுடா. இல்லையே, நீ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற ஸ்லாங்கே சரியில்லையே. நைட்டுலாம் 2 பேரும் நல்லா தான் பேசிட்டு இருந்தீங்க. 2 பேரும் மாட்டுக்கொட்டெல்லாம் ஒன்றா தானே படுத்துருந்தீங்க. நீ மது கூடயும் அவன் கவிதா கூடயும் அப்பெல்லாம் நல்லா தானே பேசியிருந்தீங்க. காலைல எழுந்து வந்ததுலேருந்து என்ன அவங்க 2 பேருக்கும் என்னாச்சு? கண்டுபிடிச்சிட்டேன். நீ மது கூட ரொமான்ஸ் பண்ணும்போது நடுவில் வந்து கெடுத்து விட்டுட்டான். அதானே உனக்கு கோவம். அர்ஜுன், உன் நல்லதுக்கு சொல்கிறேன், அடி வாங்கிடாத, கம்முன்னு இருந்துரு. போடா, நீ எதுவும் சொல்ல மாட்டேன். நான் பிரவீன் கிட்டே கேட்டுக்கிறேன். பிரவீனே, என்னடா ஆச்சு? காலிலேருந்து 2 பேரும் ஒரு மார்க்கமாக சுற்றிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை? டேய், அவன்கிட்ட மட்டும் நீ சொன்ன நடந்தத அவ்வளோதான் உனக்கு. டேய், அதை சொன்னால் எனக்கும் தானடா அசிங்கம், நான் எப்படி சொல்லுவேன்? செய்.
தூங்கி எழுந்து நடந்து வந்துட்டு இருந்தேன்னா தூக்க கலக்கத்தை தெரியாம அவர் காலை மிதிச்சு தொலைச்சிட்டேன். அதுக்கு தான் கோவமா இருக்காரு. இவனுங்க சொல்றது ஏதோ நம்புற மாதிரி இல்லையே. இங்க ஏதோ பெருசா நடந்திருக்கு. நம்ம கிட்ட மறைக்கிறானுங்க. கண்டுபிடிக்கிறேன், என்ன நடந்துச்சுன்றத நான் கண்டுபிடிக்கிறேன். அர்ஜுன், என்ன நான் சொன்னதை நம்பலையா? சில விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு ஆர்வமா இருக்கும். கண்டுபிடிச்ச பிறகு சீ கன்றாவி, இதை ஏன்டா கண்டுபிடிச்சோன்னு தோணும். அதனால இதை அப்படியே விட்டுரு. நீ விட்டுருன்னு சொல்லும் போது தான்டா என் மனசு அதை தேடுன்னு சொல்லுது. இதை நான் கண்டுபிடிக்காம ஓயவே மாட்டேன். சரி, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னு அவன்கிட்ட கேள்றான். நேற்று நைட் ஒரு பஞ்சாயத்தை பற்றி சொன்னேன்ல, அந்த பஞ்சாயத்து என்ன ஏதுன்னு முழுசாக தெரிய வேணாமா? அதை பற்றி பேச தான் போகிறோம். வாங்க. டேய், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அது ஒன்றும் இல்லை சித்தப்பா, சும்மா தான் இந்த பக்கமாக வந்தோம். ஏன்டா ரெண்டு பேரும் மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்கீங்க? இவன் ஏன் இவ்வளோ கோவமா இருக்கா? நீ ஏன் மந்திரிச்சு விட்ட மாதிரி தெரியுத? என்ன? ஐயோ சித்தப்பா, நானும் காலிலேருந்து அதையே தான் கேட்டுட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்டா நைட்டு ரெண்டு பேரும் நல்லா மூஞ்சி சிரிச்ச மணிக்கு தானே வச்சுருந்தீங்க? நான் தான் பார்த்தேனே. காலில் என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? ஐயோ சித்தப்பா, அந்த டாப்பிக்கை விடு. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், வா என் கூட. ஐயோ, இவங்க அதை பற்றி பேச பேச கண்ணு முன்னாடி அதுவே வந்துட்டு போதே. கடவுளே, கன்றாவே. எங்கடா சொல்லு, எங்க போனோம்? நீ வா, நான் சொல்றேன். பிரவீன், இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம் இப்போ? இல்ல, கவின் ஒரு தடவை நான் பேசி பார்க்கறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். பிரவீன், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தேவையில்லாத விஷயத்துலலாம் நம்ம தலையிடக்கூடாதுன்னு. எது தேவையில்லாத விஷயம் நீ இப்போ சொல்ற? பார் பிரவீன், என் பொறுமையை சோதிக்காத. ஒழுங்கா வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நாங்கள் உள்ளே போகிறோம். நீ வரதும் வராதும் உன் இஷ்டம். என்ன எல்லாரும் எங்க வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? இல்லை, அது உங்கள் தம்பியை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தோம். நீங்களும் அடிக்கடி வந்து பேசிட்டு தான் இருக்கீங்க. எங்கன்னா பிரச்சனை முடிய ஒரு நல்லது நடக்கும்னு பார்த்தா எங்க பிரச்சனை முடிகிற மாதிரியே தெரியலையே, இழுத்துக்கிட்டே போகுதே. ஆமாங்க, சொன்னாங்க. பிரச்சனையை முடிக்கலான்னு தான் பேச வந்திருக்கோம். பார்க்கலாம், உங்கள் தம்பி என்ன சொல்கிறாரோ அதில் தான் இருக்கு எல்லாமே. தேவையில்லாத ஆள்கிட்டலாம் எதுக்குடா பேசிட்டு இருக்கீங்க? வாங்க, ஒழுங்கா வீட்டுக்கு போகலாம். யாரு? நான் தேவையில்லாத ஆளா? ஓ சரி சரி. நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் ஏதோ கோவத்தில் பேசுகிறாரு. பரவாயில்லப்பா, நீயாச்சும் ஒழுங்கா பேசுறே, அது வரைக்கும் போதும். சரி, உங்கள் தம்பி இருந்தால் கொஞ்சம் வர சொல்லுங்க, அவர்கிட்ட பேசணும். அவன் கொஞ்சம் வெளியே போயிருக்கான், இப்போ வர டைம் தான். வாங்க உள்ள போய் டீ காஃபி எதனா குடிக்கலாம், அதுக்கெல்லாம் வந்துடுவான். எதுக்குடா தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க, ஒழுங்கா வீட்டுக்கு போகலாம். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, பரவாயில்ல. அவர் வந்தோடனே நாங்கள் இங்கே இருந்து பார்த்துட்டு போயிடுறோம். எங்களை உள்ளே கூப்பிட்டு தேவையில்லாம அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வேண்டாம். அதெல்லாம் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் வாங்க. ஐயோ, நாங்கள் உள்ளே வரதுனால புதுசாக ஒரு பிரச்சனை வரணும்னா வேணாம், விடுங்க. நீங்கள் கூப்பிட்டதே எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம். சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. டேய், இதெல்லாம் ஹெல்ப் கேட்டு நீங்கள் பண்ணீங்க, அதுக்கப்புறம் சித்தப்பாவோட கோபத்தை பார்க்க வேண்டியது வரும். எதை கேட்டாலும் என்னால் முடியாதுன்னு சொல்கிறீங்க, புரியுதா? ஓகே. ஐயோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? அவங்களே பாவம் முடியலன்னு ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்லாம் பண்ணால் தானே மனசில் இடம் பிடிக்க முடியும். அப்போ தானே பிரச்சனை சீக்கிரமாக சால்வ் ஆகும். அதை போய் பண்ணக்கூடாதுன்ற. ஓ, இப்போ நான் ஹெல்ப் கேட்டதை அவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அவரை வர சொல்லுங்க. நான் ஏன் வரணும்? நானா வந்து ஹெல்ப் பண்ண முடியாது உனக்கு. உனக்கு வேணா நீயே பண்ணிக்கோ. இவங்களை பார்த்ததுலேருந்தே சித்தப்பா சரியில்லையே, என்னமோ இருக்கு இது உள்ள. இருந்தாலேயே இவங்களை பார்த்து இந்த பம்பு பம்புறான். அவ்வளோ பயமா இருக்கு. இல்லை உங்களால் எதுவும் பண்ண முடியலன்னா விடுங்க, நானே பார்த்துக்கிறேன். ஏய், யாரை பார்த்துட்டு பயமா இருக்குன்னு சொன்னேன்? எனக்கு என்னடி பயம் உன்னை பார்த்தா? நான் வரண்டி. மாட்டினே பம்பரை கமெண்ட்டையா? வா ஊருக்குள்ள உன்னை பார்த்து பேசலான்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் என்னை பார்த்தா தலை தெரிச்சு ஓடுற நீ. இப்போ என் வீட்டுக்கே வந்து தொக்கா மாட்டினியா? வாடி வா, உன்னை வச்சு செஞ்சிடறேன் இன்னைக்கு. சித்தப்பா, இதில் ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கு. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத, வெயிட் பண்ணு. அவள் என்னை பார்த்து பயப்படுறியான்னு கேட்குறான். நான் எப்போ சும்மா இருக்க முடியும்? இருடா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவ்வளோதான் நான். ரைட்டு, கன்ஃபார்ம் ஏதோ ஒன்று இருக்கு. சரி வா, டைம் ஆகுது. அந்த வேலையை முடிச்சேன்னு வை, நான் அடுத்த வேலையை போய் பார்ப்பேன். வரண்டி, என்னால் செய்ய முடியாத வேலை என்னடி வேலை? வரண்டி.
ரைட்டு, எலி பொறியில் சிக்கிடுச்சு. என்னடி வேலை இருக்குன்னு ரூம் உள்ள கூட்டு வந்திருக்கேன். ஆமாம், வேலை இருக்குன்னு போய் தான் சொன்னேன். இப்போ என்ன பண்ணுவேன்? போய் சொன்னியா? எதுக்கு? ஏய் எதுக்கு நீ இப்போ கிட்ட வர? தள்ளி அங்கே என்ன பேசு, எனக்கு காது கேட்கும். எனக்கு தான் நீ பேசுறது கேட்கலையே, அதனால தான் இங்கே வந்தேன். டேய் அறிவு, தேவையில்லாமல் வந்து சிக்கிட்டியேடா. நானும் ஊர் உள்ள உன்னை தனியாக பார்க்கும் போதெல்லாம் பேசலான்னு பார்த்தேன், கையில் சிக்காம ஓடுறேன். அது எதுக்கு பேசணும் நீ என்கிட்ட? நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. நிஜமாவே பேச ஒன்றும் இல்லையா? ஏய் தள்ளி போ. இப்படி பக்கத்தில் வந்தால் என்ன நினைப்பாங்கல்ல? ஹலோ, இங்கே தான் யாருமே இல்லையே, யார் என்ன நினைக்க போகிறா? யாருமே இல்லைன்னா நினைப்போம். அதெல்லாம் நீ தள்ளி இல்லை, ஒன்றும் இல்லை. நானும் உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன். நான் உன் பின்னாடி சுற்றுறது உனக்கு புரியுதா இல்லையா? இல்லை புரிஞ்சு வேணும்னே அவாய்ட் பண்ணுறியா? பாரு, நம்ம 2 பேருக்குலாம் செட் ஆகாது. நீ தேவையில்லாமல் எதுவும் பண்ணிட்டு இருக்காரு. ஒழுங்காக வெளியே விடு, நான் வெளியே போனோம். வழியெல்லாம் விட முடியாது. எனக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லு, ஏன் செட் ஆகாது? நம்ம 2 வீட்டுக்கும் நடுவில் இருக்க பிரச்சனையா இல்லையா? அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் இந்த பிரச்சனைலாம் சரியாயிட்டா உனக்கு என்ன பிடிக்கும்னு அப்போ ஒத்துப்பியா? இதெல்லாம் சொன்னால் புரியாது. ஆமாம், சொன்னா புரியாது. புரியாம ப்ளீஸ் சொல்லு. ஏய் தள்ளி இல்லைன்னு சொல்கிறேன். எவ்வளோ பக்கத்தில் தான் நிற்கிறேன். இதான் பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும்? புரியுற மாதிரி சொன்னேன்டா. இப்போ சொல்கிறேன்டி உனக்கு புரியுற மாதிரி. விடுங்க, கையை பற்றி எங்கே எடுத்துட்டு போறீங்க? என்ன பண்ற? எதுக்கு இப்படி வந்து நின்றுட்டு இருக்க? தள்ளிப்போ. நீ தானே கிட்ட வந்த. இப்போ நான் வந்தா ஏன் தள்ளிப்போ சொல்ற? கையை எங்க வச்சிருக்க? கையெடு. ஏன் எடுக்கணும்? இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தானே நீ என் பின்னாடியே சுத்திட்டு இருந்த. அறிவு, என்ன பேசிட்டு இருக்க அறிவு? தப்பா பேசுற அறிவு. ஆமா, நானே வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணா நீ அவனுக்கு கிட்ட வந்தா அப்போ அதுக்கு அர்த்தம் அதானே? அறிவு, ரொம்ப தப்பா பேசுற. இதோட நிறுத்திக்கோ. நான் நிறுத்தன்னு சொல்லும் போது நீ கேட்காம என் பின்னாடியே தானே வந்த. இப்போ நீ சொன்னா நான் நிறுத்தணுமா? நீ தள்ளி போக நினைச்சா இப்படிதான் இறுக்கமா பிடிப்பேன். ஒழுங்கா நின்று நான் பேசுறத கேளு. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, உனக்கு புரியுதா இல்லையோ? சும்மா என் பின்னாடி வந்துட்டு இருந்தேன்னா அப்போ இதெல்லாம் வேணும்னு தானே வர. அதை தான் நான் இப்போ பண்ண ரெடியாக இருக்கேனே. அப்போ ஏன் தள்ளி போகிற? இது உனக்கு தேவையானதை நான் பண்ணிடுறேன். அப்புறம் நீ என் பின்னாடி வரமாட்டல. போதும் அறிவு, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாத. ஏன்டி நான் நிறுத்தணும்? நீ தானே நான் பேசணும்னு சொன்ன. அதை நான் பேசுகிறேன், நீ கேளு. நீ ஃபஸ்ட்டு தள்ளி நின்று பேசு, நான் கேட்குறேன். இதெல்லாம் வேணும் தாண்டி என் பின்னாடி லூலாம் நடந்துட்டு இருந்தேன். அதான் இப்போ நான் எல்லாத்தையும் பண்ணுறேனே, அப்புறம் என்ன உனக்கு? வேணா அறிவு, போதும். இதுக்கப்புறம் எதுவுமே பேசாத. நான் கூட நம்ம 2 பேர் வீட்லையும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த காரணத்துக்காக தான் நான் இப்போ கிட்ட வர நீ தள்ளி போறேன்னு நினைச்சேன். ஆனால் இப்போ தானே புரியுது உன் மனசுல என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக நினைச்சிட்டு இருக்கேன்னு. நான் சொல்கிறேன், இனிமேல் நான் செத்தாகட்டும் உன்னை திரும்பி பார்க்க மாட்டேன், உன்கிட்ட வர மாட்டேன். என்னை விட்டு வெளியே போ. உன்னை மனசாக இருந்தா நான் நேசித்தேன். என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக நீ உன் மனசில் நினச்சிட்டு இருந்திருக்கல. ஐயோ கடவுளே. என்ன சித்தப்பா போய் இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க? ஒரே என்ஜாய்மெண்ட் தான் போல. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ பேசிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். ஓ என்னையாச்சு? போகும்போது நல்லா தானே போனேன், ஏன் வரும்போது மூஞ்சி எப்படி வச்சுட்டு வரேன்? என்ன நடந்துச்சு உள்ள? உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல நீங்கள் தலையிடாதீங்க. கலை, என்னை மன்னிச்சிரு கலை. நான் இப்போ பேசுனது உன் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். நீயும் என் பின்னாடி எத்தனை நாள்டி சுற்றி வருவேன். என் மனசுலேயும் உன் மேலே ஆசை இல்லைன்னு நினைக்கிறியா? உன்னை விட அதிகமாக நான் உன்னை நேசிக்கிறேன். அதை உன்கிட்ட சொல்ல முடியாத பாவியாக நிற்கிறேன்டி நான். என்னை ஏன் இப்படி எல்லாரும் சோதிக்கிறீங்க? நம்ம 2 வீட்டுக்கு நடுவில் இந்த பிரச்சனை மட்டும் இல்லைன்னா ஊர் அறிய உலக அறிய உன்னை வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி ராணி மாரி வந்து நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன்டி. என்ன பண்ணுறது? கடவுள் நம்மளுக்கு இதான் எழுதி வச்சிருக்காரு போல. நீயாச்சும் நிம்மதியாக இருடி. என்ன மாதிரி நீயும் கஷ்டப்பட்டு இருக்காத. யோ சித்தப்பா, உன்னதான் ஏன் கேட்குறேன். உங்க எல்லாருக்கும் என்னடா தெரியணும்? என்ன தெரியணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க? யோ சித்தப்பா, எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. அப்பெல்லாம் கூட நீ அழுவலையா? இப்போ ஏன் அழுவுற? என்னையா நடந்துச்சு? கிளம்பி வீட்டுக்கு வந்துருங்க. என்கிட்ட எதையும் கேட்டு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் 3 பேரும் போயிட்டு இன்னொரு நாள் வாங்க. ஏங்க என்னாச்சு? இப்போதான் உங்க தம்பி வந்துருவாருன்னு சொன்னீங்களே. அந்த ஒரு பிரச்சனை ஆகும்பா, நீங்கள் போங்க. ஒன்றும் பிரச்சனையில் சமாளிக்க என் மனசில் இப்போதைக்கு தெம்பில்லை. என்னங்க ஆச்சு? உள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து உங்கள் மூஞ்சும் சரியில்லை,
அவர் மூஞ்சும் சரியில்லையே, என்னாச்சு? வேணாம், சில விஷயம் உங்களுக்குலாம் தெரியாமல் இருக்கத்தான் உங்களுக்கு நல்லது. ஏய் கலை, என்ன நடக்குதுங்க? அது ஒன்றும் இல்லை ரகு, சும்மா உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்காங்க. அட, நானே ஒரு நல்ல காரியத்தை பற்றி பேசலான்னு வந்தோம், தேவையில்லாமல் இவனுங்க மூஞ்சில் வர முழிச்சிட்டேன். ரகு, அந்த இடத்த பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு தான் வந்திருக்கோம். ஆனால் எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் போயிட்டு அப்புறமா வாங்க. அட என்ன ப்ரோ, நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் போயிடுறோமே, பேசுறதுனால இப்போ என்ன இருக்குது? ஐயோ, நீங்கள் யாருப்பா, வெளியூரா? ஆமாங்க, சென்னையிலேருந்து வந்திருக்கோம். பாருங்க, நானே இப்போ தான் எங்கள் அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ளை செட் ஆகிருக்கு. மாப்பிள்ளை வீட்டில் எல்லாம் பேசியாச்சு, அவங்களுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் அடுத்து கல்யாண வேலையை பார்க்கணுங்க. இந்த டைமில் சும்மா வந்து பேசாதீங்க. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் வேணால் நம்ம உட்காந்து பேசி இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம். கல்யாணத்துக்கு உங்கள் அக்கா ஓகே சொல்லிட்டாங்களா? எங்கங்க, எதுக்குமே ஓகே சொல்ல மாட்டான். எந்த மாப்பிள்ளையை பார்த்தாலும் எதனா ஒரு குறை சொல்லி தட்டி கழிச்சிடுறான். இவ்வளோ வயசாகியும் இவ்வளோ வீட்லேயே உட்கார வச்சுருந்தா 4 பேர் 4 விதமாக பேச மாட்டாங்களா? நானும் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான். அக்காவை போயிட்டாலே என்ன பண்ணுறது? ரகு, இந்த வாட்டி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு சம்மதம் மேற்கொண்டு ஆக வேண்டியது நீ பாரு. ஆனா சென்னையிலேருந்து நீங்கள் வந்த நேரம் எங்கள் அக்கா கல்யாணத்துக்கும் சரி சொல்லிட்டா. இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சரி, நீங்களாம் வந்து கேட்டதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு நாள் நான் சொல்கிறேன். அந்த பிரச்சனையை பேசி என்ன ஏதுன்னு முடிக்க பார்ப்போம். எனக்கு சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கிறது பிடிக்கலங்க. என்ன ஏதுன்னு முடிச்சிடும். என்னடா எப்பவுமே சண்டைக்கு வருவேன், எனக்கு இவங்க வந்து பேசின உடனே சரின்னுட்டேன். நான் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனாலே பாதி இடம் எங்கள் அக்கா கல்யாணத்துக்காக தட்டி கழிச்சிட்டு போயிட்டாங்கடா. இந்த சண்டைக்காரன் வீட்லேயே போய் பொண்ணு எடுக்கணும்னு. அதுக்காகவே இப்போ இதெல்லாம் குறைச்சிக்கிட்டேன். நல்ல விஷயம்டா. ஆனால் சில முடிவுகளை முன்னாடியே எடுத்துருந்தா பல கசப்பான சம்பவங்களை தவிர்த்துருக்கலாம். ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல. நாளைக்கு நான் சாயங்காலமாக வரேன் உங்கள் வீட்டுக்கு. உங்கள் வீட்டிலே பேசுவோம். வரும்போது உங்கள் அக்காவையும் கூட்டிகிட்டு வாங்களே. அக்காவையா? அக்காவை எதுக்கு? இங்கே இத்தனை நாளாக கொஞ்சம் சண்டை போட்டுட்டோம், இப்போ நம்ம பேசி சமாதானம் ஆக போகிறோம். அவங்களுக்கு வேற கல்யாணம். எங்கள் வீட்லேயும் 3 பொண்ணுங்க இருக்காங்க. வந்து பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகிட்டா எல்லாமே பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இதுதான் படித்த பிள்ளை வேணுன்றது. அவள் ஃப்ரெண்டுங்க தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு பேச்சு துணைக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தா. நாளைக்கு நான் கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன். அவள் கல்யாணத்துக்கு கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ணுறதுக்கு அவங்க ஃப்ரெண்டுங்களாம் தேவைப்படுவாங்கள்ல. ஆமாங்க, அதுக்கு தான் சொன்னேன், கூப்பிட்டு வாங்க, நாளைக்கு பேசி பழகிடுவோம். சரி, நாளைக்கு சாயங்காலமாக நான் வந்துடுறேன்.